வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 170. ஸோ ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்குங்க. சிவன் ஹனிமூனுக்கு போயிட்டாரு. சிவனோட இடத்த நான் ரொப்புறேன், ஒரு இடம் காலியா இருக்கு நான் ரொப்புறேன் அப்படின்ட்டு குட்டி சூலாயத்தை தூக்கிட்டு விநாயகர் வந்திருக்காரு. அங்க 3 தலையோட யாரோ தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தனுக்கு அங்க கடியல் மாதிரி அவன் இப்ப ஈஸ்வரா அப்படின்ட்டு ஓடி வருவேன். என்ன நடக்குது ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 19 minutes வீடியோ இருந்தாங்க. டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல கணேசன் சிவனோட சிம்மாசனத்துல உட்காந்துட்டு அப்பா மாதிரியே இமிடேட் பண்ண போறேன்னு கிளம்பிட்டாரு. அப்பா மாதிரியே திரிசூலம் வச்சிருக்காரு பக்கத்துல. அப்பா மாதிரியே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்போ நம்ம எலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சிவனை பார்த்து இல்ல சிவனோட பிள்ளையான நம்ம கணேசனை பார்த்து எங்களுக்கு சில டவுட் கிளியர் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, தயங்காம கேளுங்கன்னு இவரும் சொல்ல, எலிகளோ மகாதேவர் ஏன் சாம்பலை பூசுகிறார் அப்படின்னு முதல் கேள்வி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏன் திரிசூலம் இருக்கிறது அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க, நம்ம விநாயகர்கிட்ட தான் ஏற்கனவே சிவன் இந்த கேள்விகளுக்கு எப்பயோ பதில் சொல்லி இருப்பார். அதை ஞாபகப்படுத்தி அவர் ஏன் சாம்பலை பூசுகிறார்னா, உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, எல்லாம் அழியக்கூடியது, எல்லாம் எரிஞ்சு பொசுங்கி போச்சுன்னா கடைசியில இந்த சாம்பல் தாண்டா மிச்சம் அப்படிங்கறத சொல்லுவதற்காகத்தான், அதை உணர்த்துவதற்காகத்தான் சாம்பல் பூசிக்கொள்கிறார் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. உடுக்கை ஒளி, அதுல இருந்து வரக்கூடிய அந்த இசையை தாண்டி இந்த உலகத்துல சிறந்தது வேற என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியையும் கேட்கிறார். உடுக்கை இல்லாம இசை நிகழ வாய்ப்பு இல்லைன்னு நம்ம கணேசர் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க, அங்க நம்ம நாரதர் வந்துடுறாரு. வந்து நம்ம கணேசனை வணங்கிட்டு எல்லாருமே உங்க லீலைகளை என்ஜாய் பண்றாங்க, அதே மாதிரி தான் நானும் உங்க லீலைகளை என்ஜாய் பண்ணுவதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ நீங்க உடுக்கையை பத்தி ஏதோ ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அந்த உடுக்கையை நீங்க ஏன் எடுத்து வாசிக்க கூடாது, நீங்க அந்த உடுக்கையை எடுத்து வாசிச்சா எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன கற்பனை தோணுது, கொஞ்சம் வாசிங்களே அப்படின்னு கேட்க, சனிதேவருக்காக நம்ம மகாதேவர் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு இசையை வாசிச்சிருப்பாரு, இப்ப இவர் வாசிக்கிறார். கைலாயம் முழுக்க இந்த உடுக்கை இசைதான். அதே சமயம் அந்த பக்கம் பார்வதி மகாதேவர் கிட்ட, பார்வதி வனத்துல இருந்து நான் இந்த வனத்தை அழகுபடுத்த ஒரு மரக்கன்று நட்டு இருக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொன்னதும், சிவன் அவர் கையில தண்ணியை வர வச்சு அந்த தண்ணியை அவரே எடுத்து ஊத்துறார். ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சிவன் தேவி கிட்ட, இது வெறும் மரக்கன்று மட்டும் இல்ல, நம் காதலின் அடையாளம், நம் சிநேகிதத்தின் அடையாளம், நான் உன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பிரியத்தின் அடையாளம், அதற்காக இனி இந்த மரத்துக்கு சிவப்பிரியா அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறேன்னு ஒரு பேரையும் வச்சு சிறப்பிக்கிறார். கட் பண்ணி கைலாயமலையை காட்ட, அங்க நம்ம கணேசன் உங்க எல்லாருக்குமாக உடுக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து உடுக்கைய அடிக்க ஆரம்பிக்கிறார். சிவனோட ஸ்டைல்லயே அந்த உடுக்க சத்தம் பயங்கரமா கைலாய மலை முழுக்க அப்படியே எதிரொலிக்குது. நந்தி தேவருக்கோ இவரோட இசை அப்படியே சிவன் இசைப்பது போலவே இருக்கிறது. மெய்மறந்து போய் நல்லா அதை அனுபவிச்சு உணர்ச்சி பெருக்கல நம்ம கணேசனையே சிவன் நினைச்சு, சிவன் மாதிரி நினைச்சு வணங்குறாரு. நம்ம கணேசனும் ஆனந்தமா அந்த உடுக்கைய மெய்மறந்து அடிக்க, நாரதரும் சிவகணங்களும் கண்ணை மூடி தன்னை மறந்து ரசிக்கிறாங்க. இந்த இசையை நம்ம கணேசன் அடிச்சு முடிச்சதும், இசைத்து முடித்ததும் நந்திக்கு கண்ணுல ஆனந்த கண்ணீரே வந்துருது. நாரதரோ நம்ம கணேசனை பாராட்டி, உங்களை சும்மா வெறுமனே பேருக்குன்னு சொல்லிவிட்டு சிவபெருமானின் அங்கம்னு ஊர்லயும் உலகத்திலயும் உங்களை பத்தி வெறுமனே புகழல, எல்லாம் அல்ல அந்த சிவனோட அனைத்து குணங்களும் உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கு, அதனாலதான் சிவபெருமானின் அங்கம்னு உங்களை சொல்றாங்கன்னு புகழ்றாரு. கணேசனுக்கு சந்தோஷம். அப்படியா, நான் யாரை நினைச்சு உருவாக்கப்பட்டேனோ அவரை மாதிரியே நானும் இருக்கிறேனா, சந்தோஷம் சந்தோஷம் அப்படிங்கிற. எங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்லாம் என்கிட்ட இருக்கிறதுனாலதான் நான் எடுக்கிற காரியம் எல்லாம் கைவிடுகிறது. என்ன மாதிரியே பெத்தவங்களை மதிச்சு நடக்கிறவங்க, பெத்தவங்களோட குணங்கள் இருக்கிறவங்க கிட்டையும் இதே வெற்றி கைகூடும். எடுக்கிற காரியத்துல எல்லாத்திலையும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயங்கிற மாதிரி பாராட்டவும் செய்யறாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்வதியும் சிவனும் பேசிக்கிறத காட்டுறாங்க. பார்வதி சிவங்கிட்ட, எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு சுவாமி, ஒரு மகன் அப்படிங்கிறது 10 ஏரிகளுக்கு சமமா, ஒரு வாரிசு அப்படிங்கிறது 10 ஏரிகளுக்கு சமம், ஆனா ஒரு மரம் அப்படிங்கிறது அதே 10 வாரிசுகளுக்கு சமமா, ஒரு வாரிசு 10 ஏரிகளுக்கு சமம். பேர்பட்ட பெருமைமிக்க வாரிசுக மாதிரியே 10 வாரிசுகளை சேர்த்தா அது ஒரு மரத்துக்கு சமம். அப்போ மரத்தோட மகத்துவம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. அதுவும் தேவி சொல்ல மரத்தோட மகத்துவத்தை நாமளும் புரிஞ்சுக்கிறோம். நம்ம மகாதேவரும் ஆமல்ல, இந்த பூமியில இருந்து நாம எவ்வளவோ எடுக்கிறோம், ஆனா இந்த பூமிக்கு நாம என்னத்தை நட்டு வச்சுட்டு போறோம், என்னத்தை கொடுத்துட்டு போறோம். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தான் வாழ்நாள்ல ஒரே ஒரு மரத்தை மட்டும் நட்டு இருந்தா கூட உலகம் முழுக்க இந்நேரம் பசுமையாக இருந்திருக்குமே. எந்த மனுஷன் மரங்களை நட்டு பாதுகாக்கலையோ அவனுக்கு இந்த பூமியோட மகத்துவமும் பிரச்சனையும் புரியாது. நாம நம்ம குழந்தைகளை நேசிக்கிற மாதிரி நம்ம மரங்களையும் நேசிக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. நம்ம பார்வதி தேவியோ, சுவாமி நான் இந்த சிவப்பிரியாவை என் குழந்தை மாதிரி நல்லா பாத்துக்கணும், பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, 2 பேரும் சேர்ந்து அந்த மரக்கன்றை பாக்குறதோட இங்க இந்த சீனு கட்டாது. அப்படியே ராத்திரி நேரம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்ன சாமி அப்படி பார்க்க போனா நீங்க வரும்போது ஆல்ரெடி இந்த பாலைவனத்துல நிறைய மரம் இருந்திருக்கணும்ல, நீங்களே நேத்து நைட்டு தானே உருவாக்குறீங்க, நாங்களும் உருவாக்குவோம் ஏதாவது ஒரு நைட்டுல ஒரு மரத்தை நட்டு வச்சிருவோம். பொழுது சாஞ்சு இரவாயி நிலவே வந்தாச்சு. முழு நிலவுக்கு கொஞ்சம் முன்ன நின்று கொற்ற அருவியையும்
சில்லுன்னு வீசுற அந்த காத்தையும் அனுபவிச்சு முழுமையா ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம மகாதேவர் அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்து பார்வதி தேவிய அவர் மேல சாட்சி நிக்க வச்சு தேவி கிட்ட, பார்வதி நான் ஒரு மேட்டரை கம்ப்ளீட் பண்ணாம மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அவங்களும் என்ன சுவாமி மேட்டர் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. மகாதேவரும் அவரோட கையை நீட்டி ஏதோ ஒரு ஒலிய வர வச்சு அங்க இருந்த சின்ன கல்மேட மேல ஒரு வீணைய மேஜிக்க போட்டு வர வைக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா, நாராயணருக்கும் லட்சுமி தேவிக்கும் லாஸ்டா ஒரு நாள் பஞ்சாயத்து நடந்தது. அந்த பஞ்சாயத்தின் போது நான் என்னோட இசையை அப்படியே பாதிலேயே நிறுத்திட்டு போயிட்டேன். பல வருஷங்கள் அப்படியே ஓடி போச்சு. நான் பாதியில விட்டுட்டு போன அந்த இசையை மறுபடியும் இசைக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறதா சொல்றாரு. சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் வீணை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு அவர் ஆட்ட மீட்ட ஆரம்பிக்கிறாரு, பாட ஆரம்பிச்சாரு. பார்வதி தேவியும் அதை ரசிச்சு கேட்டு ருசிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இங்க கைலாய மலையை கட்ட நந்தி தேவர் கணேசன் கிட்ட, சாப்பிட டைம் ஆயிடுச்சு, எங்களுக்கும் பசிக்குது, வாங்களே சாப்பிடலாமே அப்படின்னு கூப்பிட நம்ம கணேசனும் அவசியம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் கிட்ட, தேவரிசி அவர்களே வாங்க, நீங்களும் வந்து எங்க கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறார். எங்க அம்மா செய்யற மாதிரியே நானும் இப்பெல்லாம் லட்டு செய்வேன், கொழுக்கட்டை செய்வேன், கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல சிவகணங்கள் எல்லாம் நாரதர் கூட சாப்பிட போறோம் சொல்லி குஷியாயிராங்க. நாரதரும் அவசியமா சாப்பிடுறேன் கணேஷா, நீங்க செஞ்ச அந்த கொழுக்கட்டையை சாப்பிட எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா, எவ்வளவு பெரிய சௌவாக்கியம் தெரியுமா, கொடுத்து வச்சிருக்கணும் நானுங்கிற. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பார்வதி வனத்தை காட்ட இங்க நம்ம மகாதேவர் தானா வீணை எடுத்து வாசிச்சு அப்படியே கண்ணை மூடி ரசிச்சு இசைச்சு கொண்டு இருக்கிறார். அருமையான பாடலை பாடிக்கிட்டு இருக்கிறார். பார்வதி தேவியும் அதை அப்படியே ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மகாதேவர் நல்ல ஹை பிச்சில பாடிக்கிட்டு இருக்கும்போது அதே ராகத்துல நம்ம பார்வதி தேவியும் சேர்ந்து அவர் வாசிக்க இவங்க பாட ஒரே இசை தென்றலாக பார்வதி வனம் முழுக்க வீசிக்கொண்டிருக்கிறது. அங்க கற்பனா இந்த பக்கம் நம்ம பிரம்மதேவரை நோக்கி கடுமையாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற திரிசூலனை காட்டுறாங்க. திரிசூலன் தவம் பண்றத பார்த்த இந்திர நம்ம அப்சரசுக நினைச்சா ஒரு கடத்துல அவனோட தவத்தை முடிச்சிடலாம், அவளுக கிட்ட எப்பயோ இந்த பொறுப்பை ஒப்படைச்சேன், இவனோட தவத்தை கலைக்க சொல்லி என்னைக்கோ சொன்னேன். ஆனா அவளுக்கு அந்த வேலையை உருப்படியா செஞ்சாலுங்களா, செய்யலையே. பல மாசம் ஆகியும் நீ போய் பண்ண, நீ தானே கொண்ட வச்சிருக்க, போய் பண்ணு போ, எல்லாத்துக்கும் ஆள் அனுப்பிவிட்டு உட்காந்துரு உள்ளே பண்ணாரு. அவங்களால அதை வெற்றிகரமா செய்ய முடியலன்னு இந்த பையன் ஏதோ ஒரு மிகப்பெரிய வரத்தை வேண்டித்தான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என் சீட்டுக்கு இவன் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படுவேன், எதுக்கு வம்பு, நானே இவனோட தவத்தை ஏதாவது தடங்கல் பண்ணி தடுத்தே இருக்கான். இவரே களத்துல இறங்கி தவத்தை தடுக்க போறாங்க. கட் பண்ணி பார்வதி வனத்தை காட்ட அங்க காலையை இப்ப விடியுது. பார்வதி தேவி சிவ மேல சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சிவன் தன் பார்வையாலேயே மலர் வனத்துல பல மலர்களை வர வச்சுக்கிட்டு இருக்கிற பார்வதி தேவியை எழுப்பி, உனக்கு மலர்கள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்க, பிடிக்குமா அப்படின்னு கேட்க, அவங்களும் ஆமா சுவாமி, எனக்கு பருவ காலங்கள்ல அந்தந்த பருவ முளைக்கக்கூடிய அந்த பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகாதேவரும் பார்வதி தேவியை கூப்பிட்டு, அங்க பாரு பார்வதி, அதோ பார், ஒவ்வொரு சீசன்லயும் முளைக்கக்கூடிய பூக்களை வசந்த காலத்துல, குளிர்காலத்துல, வெயில் காலத்துல, கோடை காலத்துல, என்ன ஒவ்வொரு காலத்துல பூக்க வேண்டிய அத்தனை பூக்களுமே ஒன்னா ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி காட்ட இவங்களும் ஆர்வத்தோட பாக்குறாங்க. அங்க பாரு, வெயில் காலத்துல பூக்கக்கூடிய செண்பக மலர், மழை காலத்துல பூக்கக்கூடிய பாரிஜாத மலர், இலையுதிர் காலத்துல மலரும் குமுத மலர், முன்பனி காலத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய மேயாங்கு மலர், பனி காலத்துல கிடைக்கக்கூடிய புருஷ மலர், அப்புறம் வசந்த காலத்துல பூக்கும் பகுளம் அப்படின்னு ஒவ்வொரு பூவா அதோட சீசரை எல்லாம் சொல்லி காலத்தை எல்லாம் சொல்லி நம்ம மகாதேவர் பார்வதி தேவி கிட்ட காட்டுறார். பார்வதியும் சிவன் கிட்ட, சுவாமி இந்த பூக்களுக்கும் நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் ஒவ்வொரு ரூபம் உண்டு, ஒவ்வொரு ரூபத்துக்கும் அதற்கான வண்ணம் உண்டு, ஒவ்வொரு வண்ணத்துக்கும் அதற்கான வாசம் உண்டு. இந்த பூக்கள் எல்லாம் திரும்ப திரும்ப ஏற்கனவே இருந்த, ஒரு தடவை ஒரு பூ முளைக்குது, வாடுது, விழுகுது அப்படின்னா மறுபடியும் பூ முளைக்கும் போது ஏற்கனவே இருந்த அந்த தன்மையை விட இன்னும் மென்மையாக பூக்கள் பூக்குமா, அப்படி எல்லாம் ஜிகே நாலேஜ் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அந்த ஆசையை நிறைவேற்றுவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சிவனும் அவசியம் செய்யறாலே, நீ என்கிட்ட அனுமதி எல்லாம் கேட்கணுமா என்ன, கேள் அப்படிங்கிறார். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நிறைவேற்றுவீர்களா? ஆசைப்படாதே, ஆசையை துறந்தால் என்னிடம் வரலாம். ஆனா பார்வதி மட்டும் நைட்டோட நைட்டா 3 ஆசை கேட்டு நிறைவேற்றிக்கிட்டாங்க. 6 மலர்களான ஒரு மாலை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சிவனும், அம்புட்டு தானே, இதோ பூத்திருக்கக்கூடிய இந்த 6 வகை பூக்களையும் இப்பயே புடுங்குற, மாலை தொடுக்கிற அப்படின்னு. பார்வதி தேவியோ, இங்க இருக்கிற இந்த பூக்களை நான் பேசல சுவாமி, நீங்க உங்க கையாலேயே நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாலையை கட்டணும், அதுவும் அந்த காலகட்டத்துக்கே போய் அந்த காலத்துக்கு ஏற்ப மலரக்கூடிய அந்த மலர்களை தேடி தேடி நீங்க பறிக்கணும், அப்படி பறிச்சுட்டு வந்த பூக்களால ஒரு மாலையை நீங்க தொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. மகாதேவரோட முகமோ, என்ன இம்புட்டு போட்டு குழப்பறாளே, நடக்க கூடாத ஏதாவது நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி அவரோட முகம் மாறுது. எதுவும் பேசாம ஒரு எந்திரிச்சு போய் நிக்க, அதை பார்த்த பார்வதி தேவி, என்னாச்சு சுவாமி, என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டு இருப்பீங்க, இப்ப மட்டும் ஏன் இப்படியே நிக்கிறீங்க, ஏன் உங்களால செய்ய முடியாத, உங்களால சந்தோஷப்படுத்த முடியாத இந்த விஷயத்தை, கேட்க கூடாத ஒரு விஷயத்தை நான் கேட்டுட்டேனா அப்படின்னு கேட்டா, நம்ம
மகாதேவரா அப்படிலாம் இல்ல, நீ கேட்டதை நான் அவசியம் செய்யறேன் பார்வதி, ஆனா அதற்கு நான் இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போகணும், நீ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து முடித்து நான் திரும்ப வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. பிரியணுமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு. பார்வதி தேவியோ, நானும் வெயிட் பண்றேன் சுவாமி, நான் 1 வருஷம் வரை இந்த வனத்திலேயே உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன், ஆனா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த 1 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க நான் கேட்ட அந்த மாலையோட வரலன்னா அப்புறம் நான் உங்களுக்கு என்ன வயசாகாது, அப்படியே இருப்பீங்க, 1 வருஷம் இல்ல 100 வருஷம் கூட காத்து கிடப்பீங்க. இப்ப எல்லாம் 35 வயசுல சுகர் வந்து போய்கிட்டு இருக்காங்க, இதுல 1 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பூவுக்காக. என்னப்பா, எங்களுக்கும் இந்த மாதிரி வயசே ஆகாம அப்படியே இருக்கலாம்னா நாங்களும் 10 வருஷத்துக்கு போய் பூ தேடிக்கிட்டு வரோம். எங்க முடியுது? 10 நிமிஷத்துக்கு மேல சேர்த்தாப்புல நின்னா உடம்பு வலிக்குது, இதுல 1 வருஷத்துக்கு போய் பூ தேடணுமாம்ல பூ. அதனாலதான் நீங்க கடவுள் இல்லை, நாங்கெல்லாம் அற்ப பதர்கள். பத்தின எல்லா நினைவுகளையும் மறந்து விடுவேன் பாத்துக்கங்க. நான் எப்படி உங்களை கஷ்டப்பட்டு என் முயற்சிகளால உங்களை அடைஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு உங்க முயற்சியால என்னை அடையணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை வேற போட்டுறாங்க. ஆனா ஃப்ளோல ஒரு கால அந்த 1 வருஷத்துக்குள்ள நீங்க மாலையோட வரலனா நீங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் வேற போட்டு விட்டாங்க. இருந்தாலும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, நீங்க கண்டிப்பாக மாலையோட வந்து இந்த வேலையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. சிவனோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, ஐ எம் ரெடி அப்படின்னு சொன்னதும் அப்புறம் என்ன, இனி எதை பத்தி நான் கவலைப்பட போறேன், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல சிவன் பார்வதி தேவியை பார்த்து, அவர் வேணும்னு 366வது நாளைக்கு வருவாரு, அப்பதான் என்னைய பத்தி எல்லாம் மறந்து நான் அப்பதான் நிம்மதியா தியானம் பண்ண முடியும். ஒரு நைட்டு சேர்ந்து இருந்து விட்டு 1 வருஷம் பீங்கிறேன். சரி நான் கிளம்புறேன்ட்டு போறாரு. அவர் பார்வையே சரியில்லை. அப்படி போற போக்குல சிவன் போய்கிட்டு இருக்கும் போது பார்வதி தேவி சிவனை கூப்பிடுறாங்க. சிவனும் திரும்பி நின்று என்னாச்சு பார்வதி, ஏன் அப்படி பாக்குற அப்படின்னு கேட்டா, பார்வதி தேவியும் நான் 6 வகை இந்த காலத்துக்கும் போய் அந்த பூக்களை பறிச்சு வர சொன்னேன், அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும், நீங்க என்னை விட்டு தூரமா போறதா நினைக்க வேண்டாம், ஒவ்வொரு காலமும் என்ன கடந்து போகும்போது அந்த காலத்தோட சேர்ந்து உங்களோட சேர்ந்து நானும் அந்த காலத்தை கடந்து போறதாக உங்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த தூரத்தை மறந்து நீங்களும் காலத்தை நம்ம 2 பேருக்கும் பொதுவா இருக்கிறது அந்த காலம் தான், ஒவ்வொரு காலமும் கடந்து போகும்போது நீங்க என்ன நெருங்கி வரதா நான் உணர்வேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறந்துட மாட்டீங்களே அப்படின்னு கேட்டா, என்ன எப்படி கேட்டு என்ன சுத்தி இருக்கிற இந்த காத்துலயும் மேகத்திலையும் ஏன் எல்லாத்துலயுமே உன்னோட ஞாபகம் அப்படியே கொட்டி கிடக்கிறது பார்வதி, மறந்துடுவேனா என்ன அப்படிங்கிறாரு. எப்படி நான் போயிட்டு வரதுக்குள்ள நம்ம சிவப்பிரியா தன்னோட முழுமையான ரூபத்தை அடைஞ்சிரும். இவங்க நட்டு வச்சாங்கல்ல மரம், ஆற சொல்றாங்க சிவப்பிரியான்னு பேர் வச்சிருக்காங்க, அது வளர்ந்துருங்கிறாரு. அது தன்னோட அந்த முழுமையான ரூபத்தை அடைவதற்குள்ள நீ கேட்ட மாதிரியே அந்த 6 மலர்களால் செய்யப்பட்ட மாலையோட நான் உங்ககிட்ட திரும்பி வந்துருவேன், உன் ஆசையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தொட்டு சமாதானம் சொல்லிட்டு புறப்பட்டு போகிறார் நம்ம மகாதேவர். பார்வதி தேவியோ சிவன் போறத அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. தேவையில்லாத சேட்டைய பார்வதி தேவி செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. நல்லா போய்கிட்டு இருந்தது. பலகால பிரிவுக்கு அப்புறம் இப்பதான் கல்யாணம், அப்புறம் இப்ப வசந்த காலம்னு ஜாலியா இருக்காங்க. இப்படியே இந்த ஜாலியா அப்படியே ஓட்டிட்டு இருக்கலாமா இல்லையா? அதை விட்டுவிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்கறது, அதுக்காக சிவனை 1 வருஷம் பிரிஞ்சு இப்ப மொத பூவை பிச்சுட்டு அடுத்த பருவ காலத்துல போறதுக்குள்ள மொத பூ வாடிடுச்சுன்னா அது வேற இருக்கு. இப்படியே மாறி மாறி பிச்சுக்கிட்டே தெரியணுமா வருஷ கணக்குல? வாடாது அப்படித்தான் நினைக்கிறேன். அப்ப இருந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதானேமா? அவர் 1 வருஷம் ஆகுன்ட்டு போறாரு. ரொம்ப டூ மச்சுங்க. இருந்தாலும் பொண்டாட்டி ஆசைப்பட்டாலேன்னு சிவனும் செய்ய போகிறார். 6 காலத்து மலர்களையும் பறித்து வருவதாக சொல்லி அதை வைத்து ஒரு மாலையை தொடுத்து வருவதாக சொல்லி சிவன் வெளியில வந்த சமயம் அது வசந்த காலம். வசந்த காலத்துக்கான அந்த மலரை உடனே பறிச்சுட்டாரு நம்ம சிவன். 1 காலத்துக்கான மலரை பறிச்சுட்டேன், இன்னும் 5 காலத்துக்கு 5 பருவத்துக்கு நானே காத்திருக்கணும். வசந்த காலம் இது, அடுத்து வெயில் காலம் வரும், அந்த காலத்துக்கு காத்திருந்து மலர்களை பறிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த பருவத்தை மாறுறதுக்காக காத்திருக்கணும், அடுத்த பருவம் மாறுவதற்காக காத்திருக்கணும். இப்படியே காத்துட்டு வாழ்க்கைய ஓட்ட வேண்டியதான் போல. இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவியோ சிவனை மனசுல நினைச்சு மண்ணாலேயே ஒரு சிவன் சிலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுவாமி நீங்க வர இந்த சிலைய நீங்களா நினைச்சு உங்ககிட்ட பேச வேண்டிய வசந்த கால மலர்களை பறித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும், அடுத்த பருவத்துக்காக காத்திருங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே நாட்கள் ஓட அந்த பக்கம் வெயில் காலம் வருது. வெயில் கால மலரையும் சிவன் தேடி தேடி பறிக்கிறத அந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கம் சிவனை நினைச்சு பார்வதி தேவி உருகி உருகி பேசுறத காட்டுறாங்க. இவங்க சிவனை முதல் தடவை பார்த்த போது பூக்களை பறிக்கிறதுக்காக வனப்பகுதிக்கு வரும்போதுதான் சிவனை முதல் தடவை பார்த்திருப்பாங்க. அந்த உணர்வுகளை பிளாஷ்பேக்ல நினைச்சு பாக்குறாங்க. அடுத்து மழை காலம் வருது. மழை காலத்துல மேகங்கள் அப்படியே கூடி நிக்கும் இல்லையா? அந்த மேக கூட்டத்தை பார்த்துட்டு பார்வதி தேவி சொல்றாங்க, மேகங்களே நில்லுங்க, என் சுவாமி கிட்ட போய் நான் கொடுக்கிற இந்த தூதை கொண்டு போய் சொல்லுங்க, என்னோட அணுச்சனமும் என் நினைவுகள் அனைத்துமே அவரை நோக்கி மட்டும் தான் இருக்கின்றது. மழைக்காலம், கணவனும் மனைவியும் சந்திச்சு ஒன்னா இருக்க வேண்டிய காலம், ஆனா நான் இங்கேயும் அவர் அங்கேயும் இருக்கிறார் அப்படின்னு தூது விட்டு தகவல் சொல்றாங்க. அந்த மழை சொல்லும் நாங்க சொன்னோமா?
நீ இங்கேயும் அவர் அங்கேயும் இருங்கன்னு நாங்க சொன்னோமா? பாபாத பக்கம் எங்களுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லையா? நாங்களே நிலத்துல போய் விழுறோம், ஆவியாகி மேல போறோம். இப்படியே நாங்க ஒரு ரவுண்ட் ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கோம். மேகங்களே நில்லுங்கள். இரிட்டேட் பண்ணாதீங்க மேடம். வர வர கடவுளுங்கிறத மறந்து இந்த கேரக்டர் மேல இரிட்டேட் ஆகுது எனக்கு. அப்படியே மகாதேவர் கிட்ட போய் அவர் மேல ஒரு துளி மலையை சிந்துனதும் பார்வதி தேவியோட அந்த தகவல் அவரை போய் சேர்ந்துருது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் போல, அவங்க ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டார் போல. அப்புறம் நம்ம சிவ மேகத்தை பார்த்து பார்வதி கிட்ட போய் சொல்லுங்க, வைராக்கியத்தை விவசாயத்துக்கு மழை வரலைன்னு வானத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்க தூது விட்டு விளையாண்டுருக்காங்க. தூது இப்ப தெரியுதா ஏன் மழை வரலன்னு? அங்க போய் சொல்லுங்கள், இங்க போய் சொல்லுங்கள். நாங்க எப்ப கீழே போறது? போகலாம், பொறுங்கள். இங்க மழை வரலையே மழை வரலையே தெய்வகுத்தம் ஆகி போச்சு உட்கார்ந்து இருக்கிறது. இதுதான் தெய்வகுத்தமா? நல்லா அந்த நகுசை வளர்க்கணும் அப்படின்னு இயற்கைக்கு மாறாக எதுவும் செய்யக்கூடாது பார்வதி. மாறாக செஞ்சாச்சு. இயற்கைக்கு மாறாக எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னவர் எல்லா காலத்துல இருக்கிற பூ அந்தந்த காலத்துல தானே வளரணும். அதை ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணி காட்டுறாரு. அதுவும் பத்தலையா? எனக்கு தெரியாது, நீ அங்கேயே போய் பிடிக்கிட்டு வா. சரி, போயாச்சு. இயற்கைப்படி அது வந்தா கீழே விழணும் மலை. மலையே நில்லுங்கள், அங்கே போய் சொல்லுங்கள், எடுத்து வந்து காதில் சொல்லுங்கள். என்ன விளையாட்டு இது? அக்னி காதலை சுத்தப்படுத்தும் அப்படின்னு மலையாகிய உங்க கதையையும் கூடயே சேர்த்து சொல்லுங்க. நீங்க எப்படி கடல் நீரா இருந்து சூரியனோட வெப்பத்தினால நீர் ஆவியாக மாறி அப்புறம் மேகமாக மாறி பின்னர் குளிர்ந்த பிறகு மறுபடியும் மலையாக நதியில் விழுந்து நீந்தி நீந்தி மீண்டும் கடலை அடைந்தீர்களோ, கிட்டத்தட்ட அது மாதிரிதான் எங்கள் காதலும். பிரிந்திருந்த நாங்கள் விரைவில் சேருவோம், காதலோடு சேருவோம். நாங்க ஒன்னா இருக்கிற காலம் வெகு தூரத்துல இல்ல, சீக்கிரம் கூடி வரும். அதை கொண்டு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மேகங்கள் பார்வதி ஏதோ நாம புடிச்சு பிரிச்சு விட்ட மாதிரி இங்க வந்து சொல்லு அப்படின்னா நாங்க சேர்ந்துருவோம். பார்த்தியா என்ன சவால் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஒன்னா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்க. நாங்க தேவையில்லாம வந்து வனத்துல கூட்டி வந்து அவங்களுக்கு இவங்களே பிரிஞ்சு போயிட்டு போய் சொல்லு, ஒரு நாள் நான் என் மனைவி சேருவோம். சரிங்க, யார் பிரியாது? பிரிச்சது எவன் சார்? அவன் மண்டே உடைக்க சார். முதல்ல தேவி கிட்ட வந்து ஒரு துளி மலையை அவங்க மேல சொட்ட அவங்களுக்கும் அந்த தகவல் மேகங்களின் மூலமாக மலைத்துளி மூலமாக வந்து சேர்ந்து விடுகிறது. சுவாமி, என்னோட தகவல் உங்களை சேர்ந்த மாதிரி உங்களோட தகவலும் என்ன வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட அதே சமயம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. பார்வதி தேவி அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு சிவனும் இவங்களும் பதிச்ச அந்த பாத சுவடுகளை பார்த்துட்டு மலைய அறிவோரமா நின்று ரசிக்க சிவனும் அங்க மலையில நனைகிறாரு. இவங்க நட்டு வச்ச அந்த மரக்கன்று கொஞ்சம் பெருசா வளர்ந்துருக்க பார்வதி தேவி அவங்க முன்ன சொன்ன மாதிரியே அந்த மரத்தை ரொம்பவே அழகா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவன் அந்த பக்கம் மழை காலத்து மலர்களையும் பறிச்சிட்டாரு. அப்படியே நாட்கள் உருண்டோட பனிக்காலமும் வருது. பனி பொழிய ஆரம்பிக்குது. பார்வதி இங்க பனிப்பொழிவை ரசிச்சு பார்க்க மகாதேவர் அங்க பனிக்காலத்துக்கான அந்த மலரை பறிச்சு கொண்டு இருக்கிறார். இன்னும் நாட்கள் உருண்டோட வருடத்தின் கடைசி பருவமும் வருது. அந்த பருவத்துக்கான மலரை நம்ம சிவன் அந்த பக்கம் பறிக்க, இந்த பக்கம் தேவியோ பருவம் முடிய போகிறது, 6 பருவ காலங்கள் முடிய போகிறது, எனக்காக என்னவன் 6 காலத்து மலர்களையும் இந்நேரம் பறித்திருப்பார், மாலை சூட ஆரம்பித்திருப்பார், மாலையை கோர்த்து கொண்டிருப்பார் அப்படின்னு அவரை ஏன் நினைச்சு உருகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சிவன் அந்த 6 பருவத்துக்குமான மலர்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு அருமையான மாலையை கட்டி முடிச்சிட்டாரு. மாலை ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரமே உங்ககிட்ட வருவேன்னு சொல்றாரு. அதை உணர்ந்த பார்வதி தேவியும் சிவனோட உருவச்சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து சந்தோஷமா அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா 3 தலை கொண்ட அந்த திரிசூலை தவம் பண்றதை காட்டுறாங்க. திரிசூலை முன்னாடி அப்சராசுகள் அவனோட தவத்தை கலைக்க முடியாம தோல்வியடைந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம இந்திரனும் வந்துட்டான். இந்திரன் வந்ததும் அப்சரசுகள் அவங்கிட்ட போய், தேவராஜாவே, நாங்க திரிசூலனோட அந்த தவத்தை கலைக்க பல முறை முயற்சி செஞ்சோம், எங்களால முடியல. அவர் ரொம்ப உறுதியானவராக இருக்கிறார், இதுவரை கண்ணை திறந்து கூட பார்க்கல அப்படின்னு ஸ்டேட்டஸ் சொல்றாங்க. அப்படியா? நான் விட மாட்டேன், அவன் கண்ணை திறக்கிற வரை நான் அவனை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு திரிசூலா பார்க்கணும். உங்களாலே முடியலையா? அவன் கண்ணை திறக்கிற வரைக்கும் அவனை விட மாட்டேன். இப்ப பாரு, கத்தியை தூக்கி போட்டு அப்சரையோட அந்த இதை பிடிச்சி எடுத்து அவர் போட்டுக்கிட்டு கண்ணை திறக்கணும் சாமி. யோ, சண்டைக்கு போகணும்னு பார்த்தா எனக்கு என்னங்க சண்டைக்கு போய் பழக்கம் இருக்கு. நான் தான் கோலையாச்சேன். உன்னை விட நான் ஆடி அவனை மயக்கிறேன். இவனாவது சண்டைக்கு போறது அது போங்க சார்.
இன்னைக்கு மட்டும் நீ கண்ணை திறக்கலைன்னா இனிமே எப்பவுமே நீ கண்ணை திறக்க முடியாத மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டியும் திரிசூலன் கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். அவன் தவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். கருப்பான இந்திர இன்னும் முன்னாடி போய் நின்னு திரிசூலா தவத்தை நிறுத்துடா அப்படின்னு கத்துறாரு. அப்பவும் அந்த பையன் கண்ணை திறக்கலையே. கையில வாழை உருவிட்டு அவனோட தலையை வேகமா வெட்ட போற நேரம் தேவகுரு அங்க வந்து அப்படி எதுவும் பண்ணிடாதா அப்படின்னு சொல்றதுக்குள்ள திரிசூலனோட தலையை நம்ம இந்திர வெட்டிட்டான். அவருக்கு 3 தலை இல்லையா, 3 தலையும் சேர்ந்தாப்புல ஒரே வீச்சுல வெட்டி கொன்னுட்டான். அட பாவி, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தெரியுமா? அவன் பிரம்மரோட பக்தன். அதுவும் அவன் தவம் இவன் பண்ணாத தப்பெல்லாம் பண்ணி ஒரு பொண்ணை இது பண்ணி எல்லாம் மன்னிச்சு இப்ப பாருங்களேன், அவனுக்கு ஆபத்தே வராத ஆயுதம் ஏந்தாத கண்ணை மூடி இருக்கிற ஒருத்தனை போய் வெட்டுறதுதான் இவனோட அதிகபட்ச வீரம். இவனுக்கெல்லாம் பதவியை பிடிங்கி நடுரோட்டில் உட்கார வைங்க சார். செய்யும் போது வதம் பண்ணி இருக்கிறது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். சிவன் இப்போ கண்டிப்பா அதெல்லாம் மன்னிச்சிடுவாங்க கோபத்துல இருப்பாரு அப்படின்னு நம்ம மகாதேவர் தவத்தில் இருக்கும் ஒரு பக்தனை, அது தன்னோட பக்தனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஒரு பக்தனா இருக்கட்டும், தவத்தில் இருக்கும் போது அவனை மறிப்பது, அவனை சாவடிப்பது எப்பேற்பட்ட பாவம் அப்படிங்கறத அதற்கு சிவன் கண்டிப்பாக கோவப்படுவார் அப்படிங்கறதையும் அவர் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த மனுஷன் கோவப்படுறாரு. இந்திரனும் ஆமா சிவன் மேபி கோவப்படலாம், கோவப்பட்டு போட்டோம், ஆனா எனக்கு யாரை கண்டும் பயம் இல்லை. அமிர்தம் குடித்ததற்கு அப்புறம் நான் சாகா வரம் எனக்கு கிடைத்து விட்டது, என்னால என்னோட அரியணையை முழுமையாக பாதுகாக்க முடியும் அப்படின்னு சம திமிரா பதில் சொல்றத மகாதேவர் இன்னும் கோவத்தோட கவனிச்சு கொண்டு இருக்கிறார். தேவகுருவோ அவங்கிட்ட அகங்காரத்துல பெரிய தப்பு பண்ற, மகாதேவரை விட சக்தி வாய்ந்தவங்க இந்த மொத்த உலகத்திலேயும் யாருமே இல்லை, அவரை கோவமாக்கிட்டே போற, அப்படி செஞ்ச அமிர்தத்தால கூட உன்னை இனி காப்பாற்ற முடியாது, சொன்னா கேள்றா, அந்த சிம்மாசனம் ஒண்ணு உன்னோட சொத்து இல்ல, வழிவழியா பரம்பரையா உட்காரக்கூடிய இடமும் அது அல்ல, அது ஒரு பொறுப்பு, ஒரு பதவி. தகுதியான ஆள் கிடைக்கும் போது சிம்மாசனத்துல அந்த ஆள் வந்து உட்கார பழைய ஆளு எந்திரிக்கன்னு இது யதார்த்தம் அப்படிங்கிறார். அந்த பதவி கூட மகாதேவரோட கருணையால தானே உனக்கு கிடைச்சது, ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக ஒரு தவம் பண்றவனையே கொன்னு இருக்கிற, இது ஒரு பெரிய பிரம்மஹத்தி தோஷம், மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிக்காம அதுல இருந்து உனக்கு முக்தி கிடைக்காது தேவராஜா அப்படின்னு இந்திரன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு ஆரங்கத்துல தேவகுரு பிரகஸ்பதி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் நம்ம இந்திரன் எல்லாத்தையும் வந்து தன்னோட வாழை கீழே போட்டுவிட்டு அவரை பார்த்து, நீங்க என்னோட குரு, இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர காட்டணும், அதுதான் உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆனா தேவகுருவோ, அட போடா, பிரம்ம தேவரும் நாராயணருமே நினைச்சா கூட இதுல இருந்து உன்னை இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது, மகாதேவரால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். மகாதேவா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவரு 2 செகண்டுக்கு முறைப்பாரு. முறைச்சதுக்கு அப்புறம் போடா பொழைச்சு போ, நீ கண்ணு முன்னாடி வந்துடாது, எத்தனை பார்த்தாச்சு. அதுவும் உன்னோட மன்னிப்பை அவர் ஏத்துக்கிட்டா உனக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்திரனும் தேவகுருவும் சரி நடந்து போச்சு, வா போலாங்கிற மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போற வழியில யாரோ ஒரு அகோரி மாதிரி ஒருத்தர் இருக்க, இந்திரன் ரொம்ப கோவமா, யாரா நீ மூர்க்கனே, இது நான் ரெஸ்ட் எடுக்கிற இடம் தெரியுமா, நீ பாட்டுக்கு ஹாயா கால் நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கிற, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு, எந்திரா ஓடுறா இங்க இருந்து அப்படின்னு ரொம்ப திமிரா நம்ம இந்திர அவரை எழுப்ப அவரு கண்டுக்கவே இல்லை. யாரா அந்த ஆளு படுத்து கிடக்குறதுன்னு நமக்கும் காட்டல. தேவகுரு இந்திரனை பார்த்து அமைதியா இரு தேவராஜா, பொறுமையா பேசுன்னு எடுத்து சொல்றாரு. கேட்கிற ஆளா இந்த இந்திர மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன் எந்திரா ராஸ்கோல் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, குறுக்க படுத்திருக்கிறவர் கண்ணை முழிச்சு, இல்லனா எந்திரிக்க முடியாதுன்னா அப்படின்னு கேட்க, அப்பதான் காட்டுறாங்க அது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம மகாதேவர் தான். அவர் இந்திரனை பார்த்து, நான் இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்ல, இந்திரனும் என்ன போக முடியாது, என் வழிய மறைச்சு நிக்கிற யாரானி அப்படின்னு இன்னும் திமிரா கேக்குறான். இந்திரனோட கிரைம் ரேட் அப்படியே கூறிட்டே போறது தான் தெரியல. திரும்பவும் ரொம்ப மரியாதை இல்லாம, யாரானி யார் தெரியுமா, தேவராஜன் இந்திரன் அப்படின்னு, நான் கோவப்பட்டா நீ பஸ்மம் ஆயிருவ அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்பதான் ஒருத்தர் கொண்டு போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன், எழுந்து போ, நகர்ந்து போ, வழிவிடு அப்படி இப்படின்னு மாறு வேஷத்துல இருக்கிற நம்ம சிவனை மிரட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு நம்ம சிவனும், இந்த பாதை கைலாயத்துக்கு போகுது, உன்ன மாதிரி அகங்காரம் பிடிச்சவன் போறதுக்கு கைலாயத்துக்கு போறதுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு சொல்ல, தேவகுருக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு, இது யாரோ இல்ல அப்படிங்கறத அவர் கணிச்சாரு. நம்ம இந்திரனும் தேவகுரு கிட்ட, குருவே இவங்க கிட்ட சொல்லுங்க, என்னோட பொறுமை எல்லாம் மீறி எல்லாம் போய்கிட்டு இருக்கு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான், என்ன மாதிரி ஒரு வீரன், ஒரு பலசாலி, இவனை மாதிரி ஒரு எப்பேற்பட்ட வீரன் தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற காது கதவை முடிச்சு வெட்டி விட்டு முடிச்சிட்டு இருக்கிறனால கொஞ்சம் பம்புறாரு. அவனுக்கு 3 தலை இருக்கிறதுனால ஒருத்தனை கொண்டு போட்டு நான் 3 கொலை பண்ணேன்னு போய் பீட்டிக்குவான். இவனை பத்தி எனக்கு தெரியும் நல்லா. வதம் பண்ணா அது எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு இன்னும் திமிரா சொல்ல, மாறு வேஷத்துல இருக்கிற நம்ம சிவனோ ஒரு லுக்க விட, தேவகுருவோ இல்லை தேவராஜா, இவரை பார்க்க சாதாரண ஆள் மாதிரி தெரியல, மேபி நம்ம சிவகணங்கள்ல யாரோ ஒருத்தரா கூட இருக்கலாம், இவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா வழி நிச்சயம் கிடைக்கும்னு சொல்ல, இந்திரனோ இன்னும் திமிரா, நான் தேவராஜன், இவனை மாதிரி துச்சமான பிராணிய கிட்ட எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க சொல்றீங்களா, என்ன இவனுக்கெல்லாம் எப்படி சொன்னா தான் புத்தி வரும், டேய் லாஸ்ட் டைமா சொல்றேன், வழியில இருந்து நகர்ந்து போ, நீ மகாதேவரோட கணங்கள்ல ஒருத்தன் தானே, போய் அவர்கிட்ட சொல்லு, இந்திரன் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு போய் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு
சொல்லி முடிக்க, நான் உன்னை உள்ள விட முடியாது தேவராஜா, முடியவே முடியாது அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு அவரு எந்திரிச்சு நின்னு, முதல்ல உன் மனசை சுத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் மகாதேவரோட தரிசனம் வேணுமா அப்படிங்கறத ஒரு தவம் பண்ணி அவர்கிட்ட வேண்டி கேளு, கடுமையான தவம் பண்ணு, அதுக்கப்புறம் அவரே வேணும்னா மனமிறங்கி உனக்கு தரிசனம் கேட்டுக்க அவர்கிட்ட. இதுதான் உனக்கு லாஸ்டா நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி முடிக்க, இந்திரன் இன்னும் நான் யாரையும் கொல்ல விரும்பல தேவகுரு, ஒழுங்கா அந்த பயத்தை பேச சொல்லுங்க அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு. ஏன் கொல்ல விரும்பல தெரியுமா? இவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அவனை தூங்க சொல்லுங்க தேவகுரு, அப்பதான் நான் வீரமா அவன் தலையை வெட்ட முடியும். முழிச்சுக்கிட்டு இருந்தா அடிப்பேன். அட போடா. யாரு? அகோரி. முதல்ல நீ பண்ண அந்த வதத்துக்கு தவம் பண்ணி முக்தி தேடப்பாரு. நீ தவம் பண்ண பிறகுதான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். மன்னிப்பு கிடைக்கும். அவ்வளவு பெரிய அப்பாட்டகர என்னையே தவம் பண்ண சொல்றியா? நான் தேவலோகத்துல வாழ்றவன்டா, உனக்கு இதெல்லாம் தெரியுமா? என்னோட லெவல் என்ன, நீ யாரு, என் பிரஸ்டீஜுக்கு உங்ககிட்ட அப்படி நின்று பேசுறதே பெரிய விஷயம். என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிற, நான் உனக்கு நிச்சயம் தண்டனை தருவேன், அதுவும் இப்பவே அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கு அடிக்கிறது யாருன்னு தெரியாம கொஞ்சம் ஓவரா துள்றேன். இவருக்கோ செம்ம காண்டு கோமாயிட்டே இருக்கிறார். இந்திரனா அந்த பக்கத்துல மேஜிக்க போட்டு கையில வில்லையும் அம்பைய வர வச்சு அம்ப வச்சு ஷூட் பண்ண ரெடி ஆகிற நேரம் நம்ம தேவகுரு தடுத்தும் கேட்காம அம்பை எய்து விடுகிறார். அம்பு அப்படியே சிவனை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. சிவனோ ரொம்ப கோவமா நின்னு அந்த அம்புல இருந்து எஸ்கேப் ஆகாம அம்பையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க, அம்பு இன்னும் அவரை படு வேகமா நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. தவம் பண்ண பக்தனை கொண்டது மட்டும் இல்லாம இப்போ யார நோக்கி தவம் பண்ணோமோ அந்த தெய்வத்தையே சாகடிக்கவும் துணிஞ்சிட்டான். பிரம்மஹத்தி தோஷம் வந்த இவனுக்கு இனி என்னென்ன தோஷம் வந்து சேருமோ, என்னெல்லாம் கூத்து பண்ண இவன் மன்னிச்சிடுவான், எல்லாத்தையும் பொறுத்திருந்து அடுத்த எபிசோட்ல பாப்போம். காத்துருங்க. இவன் வந்து பிக் பாஸ் கமருதீன் மாதிரிங்க, என்னவும் பண்ணுவான், ரெட் கார்டு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, கேட்க ஆளே கிடையாது, ஆடுவான். இவன் பாருங்களேன், சிவனே இதுல இன்னொரு 300வது எபிசோட்ல முடிச்சுட்டு போயிடுவாரு. இவன் 500 எபிசோட் வரைக்கும் வருவான். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.